இந்த ஏழாம் கட்ட இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு சற்று முன்பு தொடங்கி இருக்கிறது. காலையிலிருந்தே மக்கள் ஆர்வத்துடன் இந்த இறுதிக்கட்ட தேர்தலில் 57 தொகுதிகளிலும் வாக்களிக்க தொடங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம இப்போது பார்க்கிறோம். 7 மாநிலங்கள் மற்றும் சண்டிகர் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் 57 தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. நாடு முழுவதும் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் இன்று கடைசி கட்ட வாக்குப்பதிவு மிகுந்த விறுவிறுப்போடும் மிகுந்த எதிர்பார்ப்போடும் இப்போது தொடங்கி இருக்கிறது. இதுவரை 28 மாநிலங்களிலும் 486 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்த சூழ்நிலையில் கடைசி கட்டமாக இந்த 57 தொகுதிகளிலும் 10 கோடி பேர், சுமார் 10 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்க இருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் இந்த 57 மக்களவை தொகுதிகளுக்கும் 904 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். இதுவரை நடைபெற்ற மற்ற தேர்தல்களை விட இந்த தேர்தலை பொறுத்தவரை பிரச்சார காலம் நீண்ட நெடிய காலமாக ஒரு 75 நாட்களாக பிரச்சாரம் இந்த 57 தொகுதிகளுக்கும் நடைபெற்றதால் மக்களின் மனநிலையில் வாக்குப்பதிவு மற்றும் அவர்களது முடிவில் ஒரு ஸ்திரமான எண்ணம் ஏற்பட்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த கடைசி கட்ட வாக்குப்பதிவு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் 8 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலும், இமாச்சல பிரதேச மாநிலத்தில் 4 மக்களவை தொகுதிகளுக்கும், ஜார்க்கண்டில் 3 மக்களவை தொகுதிகளுக்கும், ஒடிசாவில் 6 மக்களவை தொகுதிகளுக்கும், உத்தரப்பிரதேசத்தில் 13 மக்களவை தொகுதிகளுக்கும், மேற்கு வங்கத்தில் 9 மற்றும் சண்டிகரில் 1 என இந்த தேர்தல் வாக்குப்பதிவு மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு சற்று முன்பு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரை சட்டமன்ற தேர்தலுக்கும் இணைந்து தேர்தல் நடைபெறுவதால் அங்கு மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு வாக்களித்து வருகிறார்கள். இந்த தேர்தலில் முக்கியமாக பிரதமர் நரேந்திர மோடி போட்டியிடும் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள வாரணாசி தொகுதியில் இன்று தேர்தல் நடைபெறுகிறது. அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பாக அஜய் ராய் போட்டியிடுகிறார். இதே போல பீகார் மாநிலத்தின் பாடலிபுத்ரா தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் சார்பாக லல்லு பிரசாத் யாதவின் மகள் விசா பாரதி போட்டியிடுகிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் மருமகன் அபிஷேக் பானர்ஜி அங்கு மேற்கு வங்க மாநிலத்தில் போட்டியிடுகிறார். இதே போல பஞ்சாப் மாநிலம் பதிண்டி தொகுதியில் ஹர்சிம்ரத் கௌர் பாதல் சிரோன்மணி அகாலிதளத்தின் வேட்பாளர் போட்டியிடுகிறார். இதே போல போஜ்புரி நடிகர் ரவி கிஷன் உள்ளிட்டோரும் இந்த தேர்தல் களத்தில் போட்டியிடுகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூர் தொகுதியில் ரவி கிஷன் போட்டியிடுகிறார். இதே போல இமாச்சல பிரதேசத்தில் ஹமீர்பூர் தொகுதியில் அனுராக் தாக்கூர் மத்திய அமைச்சர் போட்டியிடுகிறார். முக்கிய வேட்பாளர்கள் பலர் இந்த கடைசி கட்ட தேர்தலில் களமிறங்கியுள்ள சூழ்நிலையில் இன்று மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 7 கட்ட வாக்குப்பதிவும் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவடைகிறது. 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் வாக்களிப்பதற்காக 8-7 மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்திலும் மக்கள் இன்று காலையிலிருந்தே ஆர்வத்துடனும் ஒரு முடிவோடும் மக்கள் வாக்களிக்க தொடங்கி இருப்ப காட்சிகளை காண முடிகிறது. தர்சிமா பானு.